சொல்கிறா. ஒரு வீட்டில் வந்து ஒரு பிஸ்கெட் இருந்துச்சு. நாங்கள் நிறைய பிஸ்கெட் இருக்குது. ஆனால் ஒரு பிஸ்கெட் மட்டும் கவலையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பிஸ்கெட் வந்து இனிப்பாக இல்லை. பசங்க வந்து அந்த பிஸ்கெட் மட்டும் வாங்கவே மாட்டுறாங்க. அதனால அவங்க அம்மா கிட்ட போய் அழுதுச்சு. அப்போ போய் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீ கரும்பு தோட்டத்துக்கு போய் இனிப்பாயிடுவான்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த பிஸ்கெட் நான் சொல்லிச்சு, சரி நான் கரும்பு தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு. அப்போ வந்து வழியில் வந்து ஒரு எலியை பார்த்து பிஸ்கெட் வச்சு கரும்பு தோட்டத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டுச்சு. கரும்பு தோட்டத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டோடனே அந்த எலியோட வண்டியில் வந்து சக்கரம் உடஞ்சிடுச்சு. அந்த எலி வந்து என்ன சொல்லிச்சு, எனக்கு சக்கரமாக இரு, நான் வந்து உங்களுக்கு வந்து கரும்பு தோட்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த பிஸ்கெட் நான் பறிச்சு அந்த வண்டியில் வந்து ஒரு சக்கரமாக வந்து வீல் மாதிரி வந்து போய் படுத்துக்கிச்சு. அப்புறமா எலி வந்து வண்டியை ஓட்டிட்டு போனோடனே அப்புறமா ஒரு இடத்துல போய் நிறுத்தி அப்புறமா பிஸ்கெட் திரும்ப கேட்டுச்சு, கரும்பு தோட்டத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டுச்சு. அப்புறமா அந்த